ஆங்கரோட திறமையை பாராட்டி நீங்க ஒரு அன்பளிப்பா வேற கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஐம் so happy மேம். என்னோட டேஸ்டோட வெளிப்பாடு தான் மெயின் இந்த சேலியம் ரவிக்கமே. சேலியம் ரவிக்கம்ல மெயின் வந்து இந்த லேஸ் வச்சு பண்ற ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் தான். இது அப்படியே எப்படி மெயின்டைன் பண்றது புதுசாவே கட்டாம இருந்தா புதுசா இப்போ இது நியூ லான்ச். ஓகே, சேலியம் ரவிக்கம்ல இது நியூ லான்ச் இந்த நவராத்திரிக்கு. அந்த சாரியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் வந்து பேக்கில் வைக்கிற மாதிரி ப்ளவுஸு, அதாவது ரவிக்கையில் வைக்கிறதுக்கு இந்த பேக் போஸ்க்காக இது இந்த இடத்துல மட்டும் ஒரு பிரிண்ட். ஸோ இது கொஞ்சம் இந்த பட்டு சாரியோட அந்த டெக்ஸ்டர்லேயுமே இருக்கும். இந்த சாரி என் கையில் வந்தோடனே கரெக்டாக அந்த ட்ரெடிஷன் டச்சும் ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து இதை நான் உடுத்து பார்த்தோடனே கரெக்டாக அந்த பியூர் சில்க் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக போகும்போது நிறைய பேருக்கு வந்து அது வாங்குறதுக்கான ஒரு இது கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண பியூர் சில்க் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஹேண்ட் பிக் பண்ணுறது வந்து எப்படின்னா, ஹேண்ட் பிக் பண்ணுறதுனா சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வாங்குறதுனா நம்ம நிறைய கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேராக இருக்கிறதெல்லாம் சிங்கிள் பீஸ் நான் பண்ணுறது. இதெல்லாம் ஹேண்ட் பிக், அதாவது ஹேண்ட் பிக் பண்ணுற டைம் பண்ணுறதை விட இந்த கலர்லாம் பார்த்தா இதெல்லாம் எடுத்துடுறது. நான் இப்படியே காமிச்சிட்டாலே ஒரு சாரியோட மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் வியர் பண்ணி காட்டும்போது அதோட ஸ்டைல் வேறு. 100 ரூபாய் சாரினா கூட நம்ம கட்டுற விதத்தில் கட்டும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதோட ப்ளவுஸ் இப்போ இந்த காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்காக ரெடி பண்ணது. இது கைத்தறி. ஸோ நார்மலாக இருக்கிற காட்டன் சாரிக்கும் இந்த கைத்தறிக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஸ்பேஸ் சில்க். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு எந்த கலரில் சாரீ போட்டால் நல்லா இருக்கும் மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சேலையும் ரவிக்கையும் ஸ்பெஷலா செக்மெண்ட் வந்துருச்சு. எஸ், சாரி இங்க இருக்கு, அந்த ரவிக்கையும் எங்க மேம் இருக்கு? இங்க இருக்கு. இருக்கு. ஓகே மேம், உங்க கலெக்ஷன் பத்தி ஒண்ணா சொன்னா நல்லா இருக்கும் மேம். கலெக்ஷன் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்குமே சூட் ஆகுற மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட சிக்னேச்சர் என்ன அப்படின்னா இந்த லேஸ் இருக்கிறது தான் சிக்னேச்சர். ஸோ அது என்ன மெட்டீரியலில் எது வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த ஐடியாவில் ப்ரிப்பேர் பண்ணது தான் 1-2 இதில். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரெட் கலர். இது என்னென்னா சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே உடுத்தலாம். மெட்டீரியல் நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு காலையில் முகூர்த்தத்துக்கும் கட்டலாம், இல்லை ரிசப்ஷன் போன மாதிரியும் கட்டலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணது தான் இது, எல்லா டைமுக்கும் கட்டுற மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒரு ரவிக்கை, ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரெடி, இந்த மெட்டீரியல் அண்ட் இந்த லேஸ் இந்த ப்ளவுஸ் பிட் எல்லாமே வந்து இதுக்கு நான் ரெடி பண்ணது, தனித்தனியாக ரெடி பண்ணது. ஸோ அதனால நம்மளோட சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்கிறேன். சேலியம் ரவிக்கம்ல மெயின் வந்து இந்த லேஸ் வச்சு பண்ணுற ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் தான். சாரி நேம் இதுக்கு சாரிக்கு நான் தனியாக நேமெல்லாம் வைக்கிறது இல்லை. இப்போ இந்த நேம் கூட பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சாரி பிராண்டில் இருக்கிற சாரியை பார்க்க போனால் ஒரு நேமில் எல்லா பிராண்ட்லையுமே எல்லாருமே அதே பேரே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேர் கூட காப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் நேமெல்லாம் வைக்கல, பேர்லாம் வைக்கல. சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னா அதில் போய் நம்ம செக் பண்ணும்போது வெப்சைட்டில் சொல்கிறேன் நான். ஸோ அதில் இருக்கிற எல்லா ஸ்டைலுமே வந்துடும். அண்ட் தென் வந்து நானும் நேம் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணி பார்த்தேன். இந்த பேர் நான் ஒரு 10 பிராண்டில் பார்க்கும்போது ஐயோ இது எந்த பிராண்ட்லேருந்து எங்கே தேடுற மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குமே, வேணாம், ரெட் கலர் வித் பிங்க் கலர், ப்ளூ வித் கிரீன் கலர் அப்படின்னே போட்டுடலாம், சிம்பிளாவே போயிடலாம், அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் போயிட்டேன். ஸோ இது ஒரு பேசிக்காக நமக்கு சொல்லணும்னா மெட்டீரியல் பேர் சொல்லலாம். இது வந்து சின்னான் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பட்டு புடவோட ஷேடு எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு டியூவல் டோனில் இருக்கும், க்ரீன் அண்ட் ரெட்டில். ஸோ இது நம்மளோட சிக்னேச்சர் ஸ்டைலுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது அப்படியே எப்படி மெயின்டைன் பண்ணுறது புதுசாகவே? கட்டாமல் இருந்தால் புதுசாக இருக்கும். எனக்கு புரியல, புதுசாகவே மெயின்டைன். இப்போது சாரியோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு ப்ரைஸ் தகுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு 500 சாரி வாங்கிட்டு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம், அது கண்டிப்பாக இருக்காது. இப்போது இன்னொன்று இந்த ஆக்டர் இந்த சாரி போட்டிருக்காங்கன்னு அது ரெப்ளிகாஸ் வரும், அது ஒரு 3-4 வெரைட்டியில் இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆக்டர் போடுறாங்கன்னா அவங்க போடுற ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே ₹1 ₹2 இருக்காது, ₹1000 ₹2000 இருக்காது.
30,000 ரூபாய் 40,000 ரூபாய் லேக்ல கூட போலாம். லேக்ல கூட போகலாம். அதோட ரெப்ளிகான்னு வரும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக வேணுங்கிறதுக்காக இந்த 500 600 ரேஞ்சில் போகும்போது அந்த புடவை ஒரு வாட்டி கட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஏன் அதை வாங்கணும்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம், அது ஒரு காட்டி கட்டிக்கிறதுக்கு வேணா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாகவே மெயின்டைன் பண்ணால் வாஷ் பண்றது மேம் அந்த மாதிரி இதெல்லாம். ஓ அப்படி இல்லை, நீங்கள் ஒரு சாரியை புதுசு மாதிரியே பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போனால் தான் நீங்கள் அதை எப்போ போட்டு வாஷ் பண்ணி வச்சாலுமே அது புதுசாக ஃபீல் ஆகும் நமக்கு. இப்போ அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த புதுசு ஃபீல் வர்றது. இப்போ நம்ம மினிமல் ப்ரைஸில் ஒரு புடவை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 4-5 வாட்டி கட்டுற வரைக்கும் அது வாஷ் பண்ணக்கூடாது. அழுக்காகாமல் வெளியே போயிட்டு வந்து பார்த்துக்கணும். அண்ட் எல்லாமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. மிஷினில் போடக்கூடாது. காட்டன் சாரினா கஞ்சி போடணும். நம்ம சாபதம் வடித்த கஞ்சி அது போட்டால் எப்பவுமே புதுசாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிற நம்ம ரியலாக இருக்கிற சாதம் வடித்த கஞ்சிக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட் வாங்கி போடுறதுக்குமே கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இன்னும் ஹார்ஷாக இருக்கும் ஒரிஜினல் கஞ்சி போடும்போது. பட் நீங்கள் கஞ்சி போட்டு அயன் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக வாங்கின புடவை எப்படி இருக்குமோ அது இன்னொரு 10 வாட்டி கூட வாஷ் பண்ணாமல் கட்டலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கஞ்சி போடும்போது. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பெட்டர் ஆல்வேஸ். ஷாம்பு போட்டு ஒரு ரொம்ப விலை இல்லாத ஷாம்பு வாங்கி, முடிக்கெல்லாம் போடக்கூடாத ஷாம்பு வாங்கி புடவைக்கு போடலாம், அது பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி ஷாம்பு வாஷ் கொஞ்சம் தண்ணியில் போட்டு அது கையில் லைட்டாக அப்படி பண்ணிட்டு வாஷ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். இந்த சாரி அண்ட் இந்த சாரி என்ன அப்படின்னா இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது. கலர் கொஞ்சம் இந்த நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் சைடில் வந்து துர்கா தேவியை வந்து ரொம்ப அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் அவங்களும் ரெட் கலர்ல தான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக தான் இது பண்ணது. இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு பக்திமானா மாறி இருக்கேன்னு சொல்கிறத விட வெளியே காட்டியிருக்கேன். நான் ஆல்வேஸ் பக்தி தான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சதுனால இந்த சாரியில் வந்து தேவியோட ஒரு ரூபம் வேணும்னு சொல்லி அந்த பிரிண்ட்ல வந்து ஒரு 2-3 வெரைட்டியில் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் போஸ்ட்ல இருக்குது, இன்னொரு சாரி இருக்குது. இப்போ இதில் எப்படி இந்த ஐயோட பேட்டர்ன் இருக்கோ அது ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி முந்தானியில் வந்து பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் இன்னொன்று நம்ம பிராண்டில் வந்து சிவான் பார்வதியோட பிரிண்டிங் வந்து பண்ணி தான் ஒரு சாரி பண்ணியிருந்தேன் சிவராத்திரிக்காக. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ சிவன் அப்படின்னும் என்னோட பயங்கர ஃபேவரட்டான ஒரு காட். அதனால வந்து சிவாவும் பார்வதி இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து 2வதா இப்போ துர்காவோட அந்த நவராத்திரிக்கான ஒரு ஸ்பெஷலுக்காக இது பண்ணியிருக்கேன். நியூ லான்ச் மாதிரி. நியூ லான்ச், எஸ், நம்ம நியூ லான்ச் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுமே வந்து அது கான்ட்ராஸ்டாக இருக்கும். இதில் வந்து பேக்கில் நம்ம பேக் போர்ஷனுக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு பிரிண்ட் அங்கே. ஸோ இது வந்து ஃபுல் நெக், ஹை நெக், நம்ம போட் நெக் மாதிரி போனால் இந்த ரூபம் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்துடும். அந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக அது பண்ணியிருக்கு. ஸோ கலர் காம்பினேஷன் இது ஆல்வேஸ் அழகாக இருக்கும்ல. இந்த சாண்டிலில் வந்து ஆஃப் ஒயிட்டில் ரெட்டு காம்போ அழகாக இருக்குன்றதுனால அது பண்ணி ஆல் ஓவர் த பாடி இந்த லோட்டஸோட டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ இது நியூ லான்ச். ஓகே. சேலம் ரவிக்கேமில் இது நியூ லான்ச் இந்த நவராத்திரிக்கு. ஸோ இதுலையுமே வந்து ஒரு சூப்பரான தரமான வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதில் இறக்கலாம். அந்த மாதிரி அந்த சாரியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் வந்து பேக்கில் நம்ம வைக்கிற மாதிரி ப்ளவுஸுக்கு, அதாவது ரவிக்கையில் வைக்கிறதுக்கு இந்த பேக் போஸ்க்காக இந்த இடத்துல மட்டும் ஒரு பிரிண்ட். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது ஸ்டிச் பண்ணி போட்டால் நான் ஸ்டிச் பண்ணதை போட்டு கட்டுறேன் ரீல்ஸில் பார்த்தா. ஓகே. அண்ட் இதுவுமே வந்து இல்லை, இது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதில் 2 கலர் இருக்குது. இப்போ இது நீங்கள் பார்த்தது இந்த மெரூன் இருக்குது. அண்ட் இது மெரூன்லேயே பிளாக்கு, இது பிளாக் வர மாதிரி. இந்த சாரி வந்து இந்த பழைய ஆக்டர்லாம் இருப்பாங்க தெரியுமா, போல்கா டாட்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் நிறைய பார்த்துருக்கலாம் பழைய ஆக்டர் போட்டுறதுல. அது மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது. இது வந்து ஒரு மூங்கான்னு சொல்லுவாங்க, மூங்கா டசர்ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது கொஞ்சம் இந்த பட்டு சாரியோட அந்த டெக்ஸ்டர்லையுமே இருக்கும். இந்த சாரி என் கையில் வந்தோடனே கரெக்டாக அந்த ட்ரெடிஷன் டச்சும் ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து இதை நான் உடுத்தி பார்த்த உடனே கரெக்டாக அந்த பழைய அந்த மாதிரி இல்லை, அந்த ஒரு 80s 70s இருக்கிற ஹீரோயின்ஸாக இருப்பாங்களே அந்த மாதிரி அந்த சாரியை கட்டின உடனே இருந்தது. ரெட்ரோ ஃபீல்டில் போன மாதிரி இருந்தது. ஸோ இந்த சாரியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வட்டம் போட்டால் இங்கே நாங்கள் கோடு போடுவோம்னு சொல்லி அங்கே வட்டம் போட்டுட்டு இந்த பல்லு பாட்டில் வந்து நம்ம கோடு போட்டு பல்லு பண்ணியாச்சு. அண்ட் பிளவுஸுமே இதுதான் இந்த லைன்ஸோட. ஸோ இந்த சாரியுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பண்ண கலெக்ஷன்ஸில் ஒன்று ஒரு மாதிரி லுக்கை கொடுத்தது. இப்போ எப்படி இந்த ரெட்ரோ லுக்கில் போனோமோ நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ இருக்கிற இந்த
இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரெண்டுக்கு வர மாதிரி நம்ம வந்து அடுத்த ஒரு பேட்டர்னில் வந்துடலாம். ஓகே. இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஸ்பேஸ் சில்க். இது வந்து ஸ்பேஸ் சில்கில் வந்து நம்மளுடைய இந்த சிக்னேச்சர் பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த லேஸ் ஒர்க் வந்து அதாவது என்ன மெயினாக இந்த லேஸ் ஒர்க்குக்கு என்ன ஒரு விஷயம் நம்மளோட ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பேஸ் சில்க்குங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லாட்டையுமே கிடைக்கும், ஒன்று. ஆனால் இந்த லேஸ் வந்து இவ்வளோ சூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் சில்க்குக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால தான் இது சொல்கிறேன். ஸோ இந்த கலர் காம்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? ஸோ ஒரு வியர் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்காக பண்ணது தான். இப்போ இதுக்குமே வந்து பிளவுஸ் வந்து நான் வேற கலர் இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க கேட்ட மாதிரி சேலையும் ரவிக்கையும்ல சேலை காமிச்ச ரவிக்கை காட்டும் போது இப்போ இந்த ரவிக்கை வந்து இந்த பிளவுஸ்க்கு நீங்க இது மேட்ச் தான் ஆகணும் இல்லை, ஆனால் நீங்க போட்டா நல்லா இருக்கும். போட்டா நல்லா இருக்கும். நம்ம இப்படி பார்க்கவும் அப்படி இருக்கும், போடும்போது நீங்க தெரியுதா உங்களுக்கு ஃபீல்? இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்குல்ல, கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கு. பேஸ்டல் கலர்ல அந்த ஃபேமிலில ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளவுஸ்ல வந்து ஒரு 2-3 கலர் வச்சிருக்கேன், பிளாக் அந்த மாதிரின்னு. ஸோ ரவிக்கையுமே இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ரவிக்கையும் ரவிக்கை துணியும் ரவிக்கையோட டிசைனும் இருக்கணுங்கிறதுக்காக சேலை மட்டும் பார்த்தா போதுமா? ரவிக்கை பாருங்க, ரவிக்கையில பல டிசைன்களையும் பல வித்தைகளையும் வந்து காட்டுற மாதிரி. ஸோ இதுலயுமே டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக நம்ம கிட்ட இப்போ வந்து இந்த ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான். சேம் இப்போ நீங்க பார்த்த மாதிரி அந்த ஸ்பேஸ் சில்க்ல எம்ப்ராய்டரி வர மாதிரி ஒரு பேட்டர்ன். அதுலயே சின்ன ஒன்று வந்து பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ற மாதிரி கலர் காம்போ வந்து ரொம்ப அழகான கலர் காம்போ. இப்போ கான்ட்ராஸ்ட் தான் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு கலர் பார்க்கும்போதே ஆசை வரணும், இது கெட்டினா எப்படி இருக்குன்ற மாதிரியான கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்குமே அது பிடிக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா பிடிக்கும். சேலையும் ரவிக்கையும்ல பிடிக்காம இருக்குமா? அந்த மாதிரி சரியா என்னோட டேஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது தான். என்னோட டேஸ்டோட வெளிப்பாடு தான் மெயின் இந்த சேலையும் ரவிக்கையுமே. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கொடுக்குறேன், அது பிடிக்கிறவங்க அதை வாங்குறாங்க, எக்ஸைட்மெண்ட்டோட வாங்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு மேம் இது அப்படின்னு. ஸோ என்னன்னா அது அந்த அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல இருக்கணுன்றதும் அதோட அந்த ப்ரைஸோட குவாலிட்டி முக்கியம். ஸோ அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஸ்பேஸ் சில்க்ன்றது 2-3 ரேட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நிறைய பேருக்கு வந்து அங்கே இப்படி இருக்குது இங்கே அப்படி இருக்குன்னு யோசிச்சாங்கன்னா அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்குற ப்ராடக்ட். அந்த எல்லாரோட குவாலிட்டியை நான் இதில் வந்து பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணுறேன். இப்போ எல்லா சேலையிலையும் ஹோல்சேலாக பண்ணிடுவீங்களா மேம், இல்லை நீங்களா போய் பிக் பண்ணி ரீசேலில் வாங்குவீங்களா மேம்? இப்போ ரெண்டுமே இருக்கும். இப்போ பெஸ்ட் ப்ராடக்ட் சம்டைம்ஸ்ல ஹோல்சேல்ல கிடைக்காது, இல்ல ஒரு சிலர் நம்ம ரெடி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்றதும் நான் ரெடி பண்றேன். இந்த நிறைய கலம்காரி சாரீஸ் நீங்க நம்ம பேஜ்ல வந்து செக் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். கலம்காரி தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது எல்லாமே நிறைய நம்ம ரெடி பண்ணது நம்ம சைட்ல இருந்து. ஒரு சில கலர் வந்து இந்த பாட்டில் கிரீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கலம்காரியா மொத்தமா வெளியே இருக்காது, அது நம்ம ரெடி பண்ணி வாங்கினது. ஸோ அந்த மாதிரி இருக்கு ஒரு சிலது. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா அகெயின் திருப்பியும் நான் வந்து அதை ஆர்டர் பண்ணுவேன் ஹோல்சேலில் வாங்குறதுக்கு. அதில் தறி பண்ணணும்னா கூட இப்போ இந்த காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்காக ரெடி பண்ணது. இது கைத்தறியோட உங்களுக்கு இந்த மார்க்கோடே வந்துடும். ஸோ நார்மலாக இருக்கிற காட்டன் சாரிக்கும் இந்த கைத்தறிக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த சாரியெல்லாம் இதான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். கைத்தறி சாரிங்கிறது கைத்தறிங்கிறது நம்ம வாங்குறது காட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நெசவாளர்களையும் நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்ம ஊக்குவிக்கிற விதமா அதுக்காகவும் நான் பண்றது இது. ஸோ இந்த கைத்தறியில வந்து இதே மாதிரி கலர்ஸ் வந்து இது எல்லா ஏஜ் கிரிட்டீரியா இருக்கவங்களும் போடுறது அழகா இருக்கு கலர். ஸோ இது எல்லாருமே போடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 கலர்ஸ் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். நம்ம கிட்ட அதை மாதிரி சொன்ன மாதிரி பியூர் சில்க் இருக்கு, செமி சில்க் இருக்கு, கையில எல்லாம் ரகரகமா. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி சில்க். ஸோ நம்ம கிட்ட வந்து பியூர் சில்க் இருக்கு, செமி சில்க் இருக்கு. இது வந்து செமி சில்க். பியூர் சில்க்ல வந்து ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக சேலையும் ரவிக்கையும்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பியூர் சில்க் வந்து ரொம்ப இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக போகும்போது நிறைய பேருக்கு வந்து அது வாங்குறதுக்கான ஒரு இது கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண பியூர் சில்க் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த கலர் காம்போ வந்து ரொம்ப ரேராக இருக்கிற மாதிரி கலர் காம்போவில் நம்ம ரெடி பண்ணது, நம்மளோட வீவிங்கில் வந்த சாரி அது. ஸோ இதில் செமி சில்க்கும் அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் தொடும்போது செமி சில்க்னா இந்த லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் காம்போவும் ரேராக இருக்கும். அந்த மாதிரி கட்டினாவே ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும். நீங்க இதுக்கெல்லாம் ரொம்ப ஜுவல்லரி எல்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம், மினிமலா போட்டா போதும். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து
ஆரி ஒர்க் பண்ணி போடுறவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ம். ரொம்ப ஆரி ஒர்க் விரும்பாதவங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கவங்க பிளவுஸ் பேட்டர்ன் வந்து நிறைய பேர் என்கிட்ட இன்பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆ. இப்போ நம்ம கிட்ட சாரி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சாரிக்கு எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே அது இன்னும் எனக்கு ஓ வா நம்மளோட பிளவுஸ் பேட்டர்ன் பார்த்து அது கூட கேட்குறாங்க, எப்படி பண்ணா பெட்டரா இருக்கும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட வந்து கேட்கறது? அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேட்டர்ன்ஸோட நம்ம வெப்சைட்ல வந்து நான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸோட பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஓ. அண்ட் பர்சனலாக எனக்கு பின் பண்ணி கேட்குறவங்க கிட்ட இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், நான் நிறைய ரெஃபரன்ஸும் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னும் என்னையும் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சான்ஸாகவும் இருக்கு. அவங்களுக்குமே ஒரு ஹாப்பி, சூப்பராக ஒரு மாடல் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன இம்ப்ரூவ் பண்ணி அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபையாக ஆகுற மாதிரி ஒரு டிசைனை நான் கொடுக்குறேன் போது ஓகே கொஞ்சம் எனக்கும் மூளை வேலை செய்யுறேன். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் கிட்டலான்னு எடுத்துட்டேன், வச்சிடலான்னு வச்சுட்டேன். வரலட்சுமி பூஜைக்கு எடுத்தேன். ஓ. சரி இல்லை தீபாவளி வருது சேல்லே போட்டுடலாம், தொடக்கூடாது எம்முனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கலர் காம்போ பாருங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுவீங்களா மேம் இந்த மாதிரி சரியில்லாம் பார்க்கும்போது நம்ம எடுத்து வியர் பண்ணிக்க வேணாம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் நிறைய ஆகி திட்டுலாம் வாங்குவேன் எங்கள் அம்மாட்ட. பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கும். கட்டிடுவீங்க. ஒரு ஹேண்ட் பிக் பண்ணுறது வந்து எப்படின்னா ஹேண்ட் பிக் பண்ணுறதுனா சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வாங்குறதுனா நம்ம நிறைய கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேராக இருக்கிறதெல்லாம் சிங்கிள் பீஸ் நான் பண்ணுறது. இதெல்லாம் ஹேண்ட் பிக், அதாவது ஹேண்ட் பிக் பண்ணுற டைம் பண்ணுறதை விட இந்த கலர்லாம் பார்த்தா இதெல்லாம் எடுத்துடுறது. இப்போ நான் காஞ்சிபுரமில் போய் பண்ணுற சாரிங்கெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு கண்ணில் மாட்டோம்ல, அந்த மாதிரி மாட்டுறது. இப்போ இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கே வேண்டாம். இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா, ஃபுல் ஜரி வீவிங் இருக்குது. எஸ் மேம். இந்த வீவிங்ல நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கே வேண்டாம், அப்படியே நீங்கள் நெக்கு மட்டும் பேட்டர்ன் பண்ணி போனால் போதும். ஸோ இது பாடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த பாடி பாருங்க ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்த குட்டி குட்டி புட்டஸ் இருக்கும். அந்த குட்டி அந்த பொடி கட்டம் இருக்குல்ல, இது கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோடையும் இருக்குது. அண்ட் வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கலர் காம்பினேஷன் தெரியுதா? உங்களுக்கு வைக்கும்போது அழகா இருக்கு இப்படி சொல்லாதீங்க, நல்லா இருக்கு மேம். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுல இந்த ஆஷ் வித் எந்த காம்போ வந்தாலும் பட்டு சாரியில் எடுத்துருவேன். ஓகே ஓகே. என்கிட்டயே நிறைய வச்சிருக்கேன், டார்க்கு லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாரி. ரீசெண்டாக இப்போ பட்டு சாரியில் வந்த ஒரு அடிக்ஷன் தான் இது. இப்போ ஹேண்ட் பிக் பண்ணும்போது விற்கலான்னு ஒன்று வாங்கியிருப்பீங்க, பட் இது நம்ம வேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நான் ஹேண்ட் பிக் பண்ணி வாங்கின சாரியில் ஒரு 100 சாரி விற்கிறதுக்கு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், 20 சாரியாக அதை நான் எடுக்காமல் இருந்திருக்க மாட்டேன். ஓ. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுல இது மாதிரியும் ஒன்று. இப்போ இது வந்து ஒரு கவுண்ட் கிடையாது, இது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் பண்ண முடியும், அதனால பிரச்சனை இல்லை. பட் இது நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்காக வாங்கல, இது சேல் பண்ணதான் வாங்கினேன். இது வந்த நாள்லேருந்து என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த சாரி, எப்போ எடுத்து வந்து வியர் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இது ரீசெண்டாக இருக்கிற இந்த விஸ்கோஸ் பேட்டர்ன். ஓகே. இப்போ இந்த விஸ்கோஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு. இதில் நிறைய கலர் காம்பினேஷன் கிடைக்குது, மற்ற மெட்டீரியலில் கிடைக்காதது இந்த மெட்டீரியலில் கிடைக்குது. ஸோ அதுவும் இந்த ஜரியோட வர்றதுனால எல்லாருமே கட்ட முடியும். ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்குல்ல உடம்ப, அதுதான் எல்லாருக்கும் வேணும் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ இருந்ததுல இந்த விஸ்கோஸ் வந்து ரொம்ப எல்லாம் கட்டக்கூடாது, நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே நம்ம போர்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். சம்டைம் காலம் ஒரு ஷேப் நம்மள காட்டணும், அது மாதிரி அதுல இருந்தது. இந்த இன்னைக்கு வந்து சேல்ல இருந்து எடுத்து கெட்டியாச்சு, எங்க இன்டர்வியூக்காக கட்டியாச்சு. எஸ் மேம் நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பிக் பண்றதுனால உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கணும். இப்போ ஹைட்டா இருக்கவங்களுக்கு எந்த கலர்ல சாரி போட்டா நல்லா இருக்கும் மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹைட்டு, நம்ம ஹைட்ல இருக்கவங்க வெயிட்ல இருக்கவங்க நம்ம நிறைய லைன்ஸ் இருக்கிற சாரீஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த லைன்ஸ் இருக்கிற சாரி போடும்போது ரொம்ப நம்ம ஷார்ட்டா இருக்கணும் போது அது சூட் ஆகாது பெருசா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ எல்லாருக்குமே எல்லா சாரியுமே சூட் ஆகுமா நம்ம இப்போ சொல்லிடுறோம் இல்லையா. இப்போ நிறைய எப்படின்னா இப்போ ப்ளவுஸ் நெக் கேட்டால் இந்த யூ நெக் போடும்போது ஹைட்டாக இருக்கவங்களுக்கு யூ நெக் போடலாம், பா நெக் போடலாம், ஸ்ட்ரெயிட் லைன் வேண்டாம் அப்படின்னு. பட் அது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம சொல்லும்போது விஷயம் வேறு, போடும்போது இருக்கிற விஷயம் வேறு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது இந்த வி நெக்லாம் போட்டால் எனக்கு பெருசாக சூட் ஆகாது. அதே மாதிரி க்ளோஸ் நெக் போட்டால் அந்த போட் நெக் எனக்கு சூட் ஆகாது. எனக்கு வந்து ப்ராடாக ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஒயிட் கட் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட கலரை வச்சு அண்ட் நம்ம பாடி டெக்ஸ்சரை வச்சு தான் வந்து அது சூட் ஆகுமா இல்லையான்னு நிறைய பேர் நம்ம அனுபவத்தில் வாயில சொல்லிடலாம், இது இப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படி போட்டா. எதை விட பெட்டர்னா சீசனுக்கு இருக்குல்ல, இப்போ நம்ம வெயிலுக்கு எப்படி சம்மருக்கு காட்டன் போடுறோம் அந்த மாதிரிலாம் சொல்றதை விட
ஒரு பாடிக்கு நம்ம வியர் பண்ணி பார்க்கறது அண்ட் போட்டு பார்க்கறது இன்னும் பெட்டரான ஒரு சாய்ஸ். பட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ஆப்ஷன் நம்மளால் எடுக்க முடியாது. பட் ஆனால் நம்ம அந்த மாடல்ஸை போடுறாங்க இல்லையா, இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, இந்த சாரி நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேன், இப்படி காமிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த சாரி எனக்கு சூட் ஆகுமா, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குமா, இது போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக உடம்புல ஒட்டின மாதிரி இருக்குமான்லாம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு மாடல்லையே வரும்போது நான் ஒரு சாரியை வியர் பண்ணி ஃபோட்டோ போடுறேன். ஸோ இப்போ என்னோட ஹைட்டு அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட் இருப்பாங்கன்னு. அந்த சாரி கட்டும்போது அந்த ஹைட்டில் இருக்கவங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாருக்குமே எல்லாம் சூட் ஆகாது. ஈவன் ஃபேராக இருக்கவங்களுக்கு எல்லா கலரும் சூட் ஆகாது, வேற மாதிரி. ஸோ அந்த கலர் காம்போ வந்து போகும்போது டஸ்கியாக இருக்கவங்க ஆல்வேஸ் இந்த பேஸ்டல் டோனில் போனால் எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். பேஸ்டல் டஸ்கி இருக்கவங்க எல்லாருக்குமே பேஸ்டல் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபேராக இருக்கவங்களுக்கு சொல்ல வேணாம், ஆல் கலர்ஸ் சூட் ஆகிடும். ஆனால் ஒயிட் ஒரு சிலர் ஃபேராக இருந்தாலும் சூட் ஆகாது. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சூட் ஆகாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் அதனால தான் அந்த டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாரியோட மாடல் வெளியே தெரியணும், அது எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு தெரியணுன்றதுக்காக தான் வியர் பண்ணி ஃபோட்டோ போடுறது. ஸோ ஒரு ஃபோட்டோ நான் இப்படியே காமிச்சிட்டாலே ஒரு சாரியோட மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் வியர் பண்ணி காட்டும்போது அதோட ஸ்டைல் வேற, நம்ம உடுத்துற விதத்துலயும் அதோட ஸ்டைல் இன்னும் மாறும். 100 ரூபாய் சாரினா கூட நம்ம கட்டுற விதத்துல கட்டும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதோட பிளவுஸ் மெயினா அதுக்கு அது பிளவுஸ் தான். ஸோ இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா செல்ஃப்ல இருக்கும் பார்டர், நல்லா இருக்கும். ஸோ இது டிசைன் எல்லாமே வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது சாரி. இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த செமி சில்க்னு சொல்லலாம், நம்ம வைக்கிற பேரும் கூட வச்சுக்கோங்க. ஆனா அது மூங்கா டசர்ல வர்றது இதெல்லாம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இந்த பார்டரும் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன மாதிரி ஜுவல் வந்து அந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது கான்ட்ராஸ்டாக இருக்கிற ஸ்டோன் இருக்கிற ஜுவல் போட்டால் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டு கலரில் போகாமல் இப்போ அந்த எமரல் கிரீன்ல போனாலும் அழகு. அண்ட் இந்த ரூபி கலர் இருக்கு பாருங்க, இந்த கிரீனுக்கு ரூபியா வந்து நம்ம ஜுவல் போட்டா இன்னும் மோர் எலிகண்டா இருக்கும். ஓகே ஓகே மேம். நீங்க தான் சேலியம் ரவிக்கியோட மாடலும் கூட இல்லையா மேம்? நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஆப்வியஸ்லி சேலியம் ரவிக்கியோட அம்பாசிடர் நான். என்னோட பிராண்ட்ல வந்து என்னோட போட்டோஸ் தான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றேன். அப்படின்னா எனக்கு அதை எப்படி கேரி பண்ணணும்னு ஒரு விஷயம் நான் மைண்ட்ல வச்சிருப்பேன் இல்லையா, இது இப்படி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்றது. அதுக்காக தான் வந்து மெயினா வந்து அந்த சாரியை வந்து அப்படி நான் போட்டோ போடுறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். இப்போ இந்த மெட்டீரியலோட ஒரு அழகுன்னு ஒன்று இருக்கும், அதை எப்படி நான் வெளிக்காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும் என் மைண்ட்ல. ஒரு பிராண்டை வச்சு நான் நடத்துறதா இருக்கட்டும், ஒரு சாரியோட மெட்டீரியலை பத்தி தெரியாம நான் வந்து இந்த சாரியை கொடுக்குறேன்னு சொல்றதை விட அந்த மெட்டீரியலுக்கான ஒரு மதிப்பு இருக்கும், அந்த டிசைனுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ அதை மொத்தமாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோட வீட்டில் எப்படி ஒரு கார்னர் இருந்தேன்னா லவ் பண்ணுறேனோ, பர்சன்ஸை எப்படி சூஸ் பண்ணுறனோ, அதில் இதுவும் ஒரு பங்கு. இது அதை மாதிரி தான் லவ் பண்ணி சூஸ் பண்ணுறேன். மேம் நெக்ஸ்ட் சாரி ஏதாவது காட்டுங்க மேம். நெக்ஸ்ட் சாரி நீங்கள் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. சேலியம் ரவிக்கம் இருக்கிறத மொத்தமாக மொத்தமாக குவிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கலெக்ஷனை வந்து ஏன் இந்த மெட்டீரியல் வச்சுருக்கேன், ஏன் இந்த மெட்டீரியலுக்குலாம் ஒரு விஷயம்ன்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸ்டோரியாக சொல்ல போகிறீங்க? ஸ்டோரியாக சொல்ல போகிறேன்றதை விட ஒரு மெட்டீரியல் ஸ்டோரின்னு சொல்கிறத விட அக்கேஷனாக வந்து ஒரு சில டைம்ல எந்த சரி எந்த அக்கேஷனுக்கு போட்டா சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்க கேட்குற அந்த கேள்விக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேலியம் ரவிக்கம் பேஜ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஓகே, அப்படி வந்து பார்க்கட்டும். மேம் இந்த செக்மெண்ட் ரொம்ப சூப்பராகவே போச்சு. நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸா நீங்கள் மட்டும் இதெல்லாம் வியர் பண்ணிக்காம, ஏன்னா நீங்கள் ரொம்ப சூஸியாக கலெக்ட் பண்ணி போடுறதுனால நான் மட்டும் அழகாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களுக்கு நான் சூஸ் பண்ணுறது அவங்க அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதே ரொம்ப பெரிய விஷயம் மேம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று மேம், ஆங்கரோட திறமையை பாராட்டி நீங்கள் ஒரு அன்பளிப்பாக வேற கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி மேம். சும்மா விளையாட்டுக்கு மேம். இந்த உண்மையாகவே இந்த இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.